விஜய் தான் ஜெயிப்பாரு. ப்ரோ யாரு வேணா வர சொல்லு ப்ரோ, விஜய் தான் ப்ரோ ஜெயிப்பாரு. விஜய்க்கு பார்த்துட்டு சந்தோஷம் தான். 2024லயே விஜய்னா ப்ரோ. நேற்று ஒரு சின்ன பையன் ப்ரோ, நான் 6வது தான் படிப்பான். சைக்கிளில் வந்து டிவிகே கொடியை மாட்டிக்கிட்டு டிவிகே விசில் அடிச்சுட்டு எல்லா கடையிலையும் போயிட்டு அவன் ஒரு ஆள் டிவிகே கோட்டு போட்டுருங்க, டிவிகே கோட்டு போட்டுருங்க. 6 முதல் 60 வரை தளபதி தான் ப்ரோ. குறைக்கிற நாய் குறைச்சிட்டு தான் ப்ரோ இருக்கும். நாங்களாம் காலேஜ் யங்ஸ்டர்ஸ். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஓட்டு விஜய்க்கு தான் நான் போடுவேன். நான்லாம் எனக்குலாம் போன மாதம் தான் ப்ரோ 18 வயசு ஆச்சு. தளபதி கோட்டு போடணும்னு சொல்லிட்டு தான் நான்லாம் ஆட்டோ ரெடியாக அப்ளை பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப வருஷமாக பார்க்கணும்னு ஆசை, பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி. 2 வயசு குழந்தை பாலியல் ரேப் பண்ணி கொண்டா ஒரு திமுக நிர்வாகி. அதை பற்றி கேட்க துப்பில்லை எவனுக்கும். கரூர்லேருந்து ஜனகன் படம் வரைக்கும் அவதூறு பரப்புறானுங்க. நோ, சத்தியமாக திமுக காரனுக்கு பயம் வந்துச்சுண்ணா தளபதி மேலே. மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் பேசாமல் போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர் பேசாமல் போயிட்டாரு. தொடர்ந்து இப்போ நீங்கள் அவரை பற்றி பேசிகிட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த மக்கள் வந்து நடிகர் விஜய் அவர்களை காண வந்த கூட்டம் மட்டுமல்ல, ஒரு மாற்றத்தை நோக்கி தேட வந்த கூட்டம். ஏன்னா காலங்காலமாக இங்கே வந்து ஆண்டவர்கள் எப்படி இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, மக்களை சுரண்டி ஏமாற்றி பிழைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அண்ணன் தளபதி விஜய் அவர்கள், நீங்கள் வந்து சொல்கிறீங்க தற்கொலை கூட்டம், இது வந்து ரசிகர் கூட்டம்னு. இந்த ரசிகர் கூட்டமும் தற்கொலை கூட்டம் தான் உங்கள் ஆட்சியை கூண்டோட வீட்டுக்கு அமைத்து தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க போகிறது. ஒரே நிமிஷம். அண்ணன் விஜய் அவர்கள் நீங்க சொல்றீங்களா, அவர் வெறும் ரசிகர்ன்றதுக்காக மட்டும் ஓட்டு போட்டுருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? அப்படி இருந்தா அவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் வேலு நாச்சியார் அவர்களையும் அஞ்சலை அம்மாள் அவர்களையும் காமராஜர் அவர்களையும் கொள்கை தலைவராக நிறுத்த வேண்டிய எந்த அவசியம் இல்லை. ஒரு முழு கொள்கையோட அண்ணன் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்திருக்கிறார். இது வந்து ஒரு கொள்கைக்கான கூடுற கூட்டம், வெறும் நடிகரை பார்க்கிறதற்காக மட்டுமில்லை என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விடுகிறேன். இந்த 2026 அண்ணன் விஜய் அவர்களின் காலம், இது தமிழக வெற்றி கழகத்தின் காலம். இந்த மக்கள் படையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு தலைவன் இவ்வளவு அன்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்றால் அந்த மக்களுக்காக அவர் நல்லது செய்ய வருகிறார். நிச்சயம் தமிழக மக்கள் விஜய் அண்ணனை முதல்வர் பதவியில் உட்கார வைப்பார்கள் என்பதில் எந்த ஒரு ஆட்சியும் இல்லை. நன்றி, வணக்கம். விஜய்க்கு பார்த்துட்டு சந்தோஷம் தான். 2024லயே விஜய்னா கண்டிப்பா ஜெயிப்பார். அவர் தான் ஜெயிப்பார் இந்த வாட்டி. பெரியவங்களும் ஓட்டு போடுவாங்க, எல்லாத்துலயுமே பெரியவங்களும் ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பார் இந்த வாட்டி, நீங்க நம்பலாம். கிடையாது, நான் ஆனஸ்டா சொல்வேன், டிஎம்கே சைடுல இருந்தா ரிலீஸ் பண்ணாங்க. பார்த்தோம், சூப்பரா இருந்தது. ரொம்ப நாள் கனவு. ஜெயிப்பாரு கண்டிப்பா. மக்கள் இருக்காங்க, ஃபேன்ஸ் நாங்க இருக்கோம். இந்த வாட்டி கண்டிப்பா தளபதி அண்ணா தான். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே எங்க அப்படியே ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் பார்த்ததுனால. அதான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. கொஞ்சம் பேசியிருந்தா கொஞ்சம் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. கொஞ்சம் சென்டரில் நின்றுருந்தா எல்லாருமே பாதி பேர் பார்க்காம இருந்தாங்க. சென்டரில் நின்று எல்லாருமே பார்த்துருக்கலாம். அப்போலாம் இல்லை, கண்டிப்பாக டிவிக்கே தான் ஜெயிக்கும். விஜய் தான் ஜெயிப்பார். மெனக்கெட்டு லீவ் போட்டு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் நின்றுருப்பேன். நான் வரும்போதே மணி 12. இப்போ தான் அவர் வந்தார். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நின்று பார்த்ததுக்கு ஒரு பலன் இருக்குது. ஆனால் பேசாமல் போயிட்டாரு. அவர் குரல் மட்டும் கேட்க முடியல. சரி, பார்த்ததே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா நிறைய தடவை பார்க்க முடியாது. இந்த மாதிரி இதில் தான் பார்க்க முடியும். அப்போல்லாம் இல்லையே. அதாவது நிறைய பாட்டி, எவ்வளோ பாட்டி இருந்தாங்க, எவ்வளோ சின்ன குழந்தைங்க இருக்காங்க, ஃபேமிலி எவ்வளோ ஃபேமிலி. எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாருமே சினிமாவிலேருந்து தான் வந்தாங்க. அப்போ உதயநிதி, கருணாநிதியெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க? ப்ரோ, நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து ரீல்ஸ்லேயும் நியூஸ் சேனல்லையும் தான் பார்த்துருக்கோம். நேரில் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி, என்னடா இந்த ஆளுக்கு இப்படி ஒரு ஹைப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே ஒரு மாதிரி தான் ப்ரோ இருக்குது. ஜெயிக்க முடியுமா? இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. இந்த கூட்டம் கண்டிப்பா நீங்க இந்த கூட்டம் வந்திருக்கு. அப்புறம் ஸ்டாலினுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இவருக்கு கொடுக்க மாட்டாரு, என்ன நிச்சயம்? இல்ல, இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்றாங்களே. லஞ்சம் கொடுத்து சேர்த்த கூட்டம் இல்லைண்ணா இது. நீங்க போயிட்டு இந்த கூட்டத்துல யாரை வேணா கேட்டு பாருங்க. டிவி ப்ரோ, நேத்து ஒரு சின்ன பையன் ப்ரோ, நான் 6வது தான் படிப்பான். சைக்கிள்
சைக்கிளில் வந்து டிவிக்கே கொடியை மாட்டிக்கிட்டு டிவிக்கே விசில் அடிச்சுட்டு எல்லா கடையிலையும் போயிட்டு அவன் ஒரு ஆள் டிவிக்கே கோட்டு போட்டுருங்க, டிவிக்கே கோட்டு போட்டுருங்க. சப்போர்ட்ஸ் எல்லாம் 6 முதல் 60 வரை தளபதி தான் ப்ரோ. ஏப்ரல் 23 தெரியும் தற்கொலை கூட்டமா இல்லை எந்த கூட்டம்னு சொல்லிட்டு. ஜூலி விமர்சனம் பண்றாங்க, நல்லா பாத்திருக்கீங்களா? ப்ரோ குறைக்கிற நாய் குறைச்சிட்டு தான் ப்ரோ இருக்கும். ஒரு கூட்டத்திலையும் சொல்லிட்டு போற ஜூலி இந்த கூட்டம் வந்தது அவர் சொல்லிட்டு தான் வராரு. ஒரு நாள் கூட்டத்திலையும் பார்த்தது கிடையாது ஜூலியை. ப்ரோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா தளபதி வந்து நான் இங்க வர போறேன் அப்படின்னு சொல்லாம வரதில்ல. அவர் வந்து ஜூலி மட்டும் ஏன் சொல்லாம போய் பீச்ல பண்ணணும்? தளபதி வந்து நான் இங்க வர போறேன்னு சொல்லிட்டு தான் வராரு. அப்ப தளபதி வர அன்னைக்கு வந்து பார்க்க வேண்டியதானே. நீ எதுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து பிரச்சாரத்தை பண்ணிட்டு ஓடுற? நீ சொல்லாம வந்து எங்களுக்கு எப்படி தெரியும்? நீ பிரச்சாரம் பண்ணணும் இறங்கணும் 4 பேர் தெரியணும். உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா அது பிரச்சாரம் கிடையாது. ஜல்லிக்கட்டுல வந்து நிறைய பேர் தான் ப்ரோடாங்க. இப்போ நாங்க கூட தான் டிவிக்கு கொடுத்துட்டு வந்து லாஸ்டா நின்று தளபதியை பார்த்துட்டு போயிட்டோம். தளபதி நாங்க தான் பார்த்தோம் நாங்க ஹைப் பண்ண முடியுமா? அந்த மாதிரி தான் ப்ரோ ஜூலிலாம் இப்போ டிவியை ஜெயிக்க முடியுமா? விஜயானந்த் நிற்கிறாரு, எல்லாரும் ஜெயிக்கலாம். எந்த தொகுதியில அவர் கண்டிப்பா 2026 விஜய் அண்ணா மட்டும்தான். நாங்களாம் காலேஜ் யங்ஸ்டர்ஸ். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஓட்டு விஜய்க்கு தான் நான் போடுவேன். எனக்குலாம் போன மாசம் தான் ப்ரோ 18 வயசு ஆச்சு. தளபதி கோட்டு போடணும்னு சொல்லிட்டு தான் நான் ஆட்டோ ரெடியாக அப்ளை பண்ணேன். நீங்க எத்தனை அணி கூட நீங்க கூட்டணி வச்சாலும் டிவிக்கே தான் ப்ரோ 2026ல ஒரு வாட்டி அவருக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு தான் எங்களோட மக்களோட ஆசை. சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் ஒரு டைம் அவருக்கு. ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. பெண்கள் ஓட்டு கண்டிப்பா அவருக்கு தாங்க. சரிங்களா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஒரு டைம் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அவருக்கு, அவ்வளவுதான். ஜூலினா என் மயிர ஜூலி மயிராட்ட பேசுறா பெரிய மயிரா அவ. இல்ல, அவங்க ஜல்லிக்கட்டுக்காக போறான்னா நீ வந்து நான் மயிர பார்த்தாவ. ஜல்லிக்கட்டு போ. நாங்களும் அவன் திமுக சரியான தீய சக்தி சரியான அப்புறம் வாயில அசிங்கமா வருது. மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறானே மக்கள் கிட்ட ஏமாத்தி தில்லுமுள்ள வேலை பண்ணி தான் எங்க காசை எங்க கிட்ட கொடுக்கறான். இல்ல ஜூலி சொல்றாங்க நான் வந்து ஜல்லிக்கட்டுக்காக போராடி நாங்க அப்புறம் என் வாயில என்ன வரும்? ஆனா மயிராவ பெரிய மயிரு. தமிழ்ல அவள சீமான்ல ஒரே ஒரு ஆள் கூட இல்ல. அந்த மயிரு கூட சமம் கிடையாது அவளா. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ரொம்ப வருஷமா பார்க்கணும்னு ஆசை, பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி. டிஎம்கே கோடன்றாங்களே சென்னையா? நான் தல டிஎம்கேட கோட்டையா அச்சு துவம்சம் இன்னொரு பாருங்க இன்னொரு 10 நாள்ல. எங்க டிவி கேக்குதா எல்லாரும் ஓட் போடணும். அலா ஓம் சக்தி பரா சக்தி திமுக ஒரு தீய சக்தி. டிவிகே தலை வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு சொன்னாங்க. ஆனால் இப்போ நிலைமை என்னன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. எப்படி தலைமையை பாருங்க, எப்படி இருந்துச்சு? நான் வந்து வீட்டிலேருந்து வரேண்ணா. அங்கேருந்து கோட்டுப்புறம் போயிட்டு டி நகர் போயிட்டு அங்கேருந்து சுற்றி வரலாம். சரியான போலீஸ் பாதுகாப்பு, யாருமே விட மாட்டாங்கண்ணா. ஆனால் தப்பு பண்ணல, நல்லது பண்ணிக்கிறாங்க. படம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றாரு இவங்க தான் ஜனநாயகம் படத்தை இவங்க ரிலீஸ் பண்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதிர் கட்சி சதி அது. ஆமாடா நீ எங்களுக்கு ரிலீஸ் பண்ணணும்னா ஏகப்பட்ட தியேட்டர் இருக்கு. இது மாதிரி ரிலீஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து பாலிடிக்ஸ், அது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? டிவிகே எனக்கு சட்டி தூக்கி போ சட்டை அந்த கலர் சட்டை தல தல வாழை தல நீ தல சட்டை ஒரு ஓட்டை பாத்தியா தல இந்த கலரே வேணாம். நன்றி தல தொண்டை கஞ்சி தல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரொம்ப கனவு பெரிய ட்ரீம்.